ஹலோ ஃப்ரெண்ட்ஸ். ஏஆர் ரஹ்மான் பிபிசி சேனலில் ஒரு கான்ட்ரவர்சியான ஒரு இன்டர்வியூ கொடுத்துருக்காரு. அதில் என்ன சொல்லியிருக்காருன்னு பார்த்தீங்கன்னா, பாலிவுட்டில் போன 8 வருஷமாக எனக்கு எந்த பிஸ்னஸும் வரல, அங்கே பவர் ஷிஃப்ட் ஆயிடுச்சு, அதனால நான் மைனாரிட்டிங்கிறனால எனக்கு பிஸ்னஸ் கொடுக்காம இருக்காங்க அப்படின்னு சொல்கிறாரு. ஆக்சுவலி இது என்ன சொல்ல ட்ரை பண்ணுறாருனே தெரியல. ஏன்னா 2014 அவருக்கு ஒரு 18 ப்ராஜெக்ட் கிடச்சிருக்கு பாலிவுட்டில் மட்டும். இதில் பார்த்தீங்கன்னா 16 ஃப்ளாப்பு. ஒரே ஒரு மூவியோட மியூசிக் மட்டும்தான் ஹிட் ஆச்சு, தமாஷா மூவி நேம். ரெண்டாவது பார்த்தீங்கன்னா தேரே இஷ்குமேன்னு சொல்லிட்டு ஒரு மூவி, அதில் ரொம்ப ஆவரேஜாக தான் ஓடிச்சு, மியூசிக் ஒன்றும் நல்லா இல்லை. இன்னைக்கோட நியூ ஜென் பார்க்கும்போது அவர் மியூசிக் ஹிட் ஆகலை, அவரோட மியூசிக் இஸ் நாட் அப் டு த மார்க்குன்னு அவருக்கு தெரிய மாட்டேங்குது. அது தெரியாமல் தான் நான் மைனாரிட்டி, எனக்கு அதனால தான் பிஸ்னஸ் கொடுக்காம வச்சுருக்காங்கன்னு சொல்கிறாரு. இவ்வளோ உலகமெல்லாம் சுத்தின மனுஷன் அவருக்கு இது கூடவா தெரியாது? ரெண்டாவதுங்க, 2014 அவர் நல்ல பீக்கில் இருந்தப்போ பாலிவுட் அவார்ட் ஃபங்க்ஷன் ஒன்று நடந்தது. அந்த அவார்ட் ஃபங்க்ஷனில் பார்த்தீங்கன்னா அவர் சல்மான் கானை ரொம்ப இன்சல்ட் பண்ணியிருந்தார். அப்போ சோஷியல் மீடியாலாம் அது ரொம்ப வைரல் ஆயிருந்தது. ஏன்னா பாலிவுட்டோட அவார்ட் ஃபங்க்ஷனை பார்த்தீங்கன்னா அத்தனை மீடியாவும் அங்கே தான் இருக்கும். அப்படி இருக்கும்போது அப்படி ஒரு ஸ்டேஜில் அவர் அவமானப்படுத்திட்டாரு. அன்னைக்கே ஏஆர் ரஹ்மான் அவருக்கு தெரிஞ்சிருக்கணும் என்னோட பாலிவுட் டோர்ஸ் ஆர் க்ளோஸ்டுன்னு. ஏன்னா சல்லுபாயை எதிர்த்துட்டு அங்கே பாலிவுட்ல யாருமே ஷைன் பண்ண முடியாதுன்னு அங்கே அந்த இண்டஸ்ட்ரியில எல்லாத்துக்குமே தெரியும். எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா பிக் பாஸ் அவர் தான் அங்கே ஹோஸ்ட் பண்ணுறாரு. ரொம்ப வாலாட்டிட்டு இருந்த ஒரு பொண்ணு அவரை ஏற்று பேசிச்சு, அப்படியே வெளியே அனுப்பிட்டாரு. சொல்லி தான் அனுப்பினாரு, இனிமே நீ இந்த இண்டஸ்ட்ரியிலே இருக்க முடியாது அப்படின்னு. அந்த பொண்ணுக்கு அதுக்கப்புறம் ஒரு சீரியல் ஒரு மாடலிங் கூட கிடைக்கல, அவளோட கரியர் கம்ப்ளீட்டாக க்ளோஸ் ஆயிடுச்சு. சல்லுபாய் கிட்ட வச்ச யாரையுமே அவர் கரியர்ல வைக்க மாட்டாரு. அவ்வளோ பவர்ஃபுல்லான பீப்புள் அங்க இருக்கிறவங்க. இவர் சொல்றாரு இல்லையா, பவர் ஷிஃப்ட் ஆயிருச்சு, அதனால நான் மைனாரிட்டிங்கனால கிடைக்கலன்னு. இன்னைக்கும் பாலிவுட்ல டாப் 3 ஸ்டார்ஸ் பார்த்தீங்கன்னா மைனாரிட்டி பீப்புள் தான். 3 கான்ஸ் தான் அங்கே ஹிட்டு. அதே மாதிரி ஃபரான் ஒருத்தங்க இருக்காங்க, ஷி வாஸ் அ கொரியோகிராஃபர். இப்போ டைரக்டர் ப்ரொடியூசராக இருக்காங்க பல வருஷமா. நிறைய ஹிட் மூவிஸ் கொடுத்துருக்காங்க. இன்ஃபேக்ட் அவங்க மைனாரிட்டி இல்லையா, அவங்களுக்கு இப்போ படம் இல்லையா? ஜாவீத் அக்தர்னு ஒருத்தர் இருக்காரு, இஸ் a வெரி ஃபேமஸ் லிரிக்ஸிஸ்ட்டுங்க. அவருமே இன்னைக்கு ஹிட்டாக தான் இருக்காரு. ஹீ ஸ்டில் ஒர்க்கிங் இன் த இண்டஸ்ட்ரி. அவங்களால நிற்கும் போது உங்களால் ஏன் நிற்க முடியல? அப்போ இது மைனாரிட்டி ரீசனா இல்லை உங்களுக்கு திறமை, உங்கள் திறமை மேலே கொஸ்டினா? இது நீங்கள் தான் பார்க்கணும். தட் இஸ் நம்பர் 1. நம்பர் 2 பார்த்தீங்கன்னா, ஹிந்தி தெரியாத போடான்னு ஒரு கேம்பெயினில் ரொம்ப ஆக்டிவாக பார்ட்டிசிபேட் பண்ணிட்டு இருந்தாரு. ஒரு ஆர்ட் இண்டஸ்ட்ரியில இருக்கிறவங்க இதெல்லாம் பண்ணும்போது அவங்களுக்கு தெரிய வேணாமா, நாளைக்கு அவங்களுக்கு வேலையில் இது என்ன பாதிப்பு வரும்னு? மற்றவங்க சொல்றாங்கன்னா ஓகே, அவங்களுக்கு அதை பத்தி சம்மந்தம் இல்லை. அது ஹிந்தி தெரியாதவன் சொல்றான், நீ ஹிந்தி படத்துக்கு தான் பாட்டு போடுற, உனக்கு தெரியாதா? போடா, எனக்கு ஹிந்தி தெரியாதுன்னு சொன்னிச்சுன்னா ஹிந்தி மார்க்கெட்ல உங்களுக்கு எப்படி பிசினஸ் கிடைக்கும்? அதெல்லாம் அவங்க யோசிக்க மாட்டாங்களா? சல்லுபாய் அவரை ஏத்தப்ப அவரோடது அங்கத்த டோர்ஸ் க்ளோஸ்டு. ஆனாலும் ஒரு சின்ன ஒரு பாசிபிலிட்டி இருந்தது. அதுல இவரே யானை தான் தலை மேல மண்ணள்ளி கொட்டிக்கிற மாதிரி இவரே மொத்தமா கொட்டிக்கிட்டாரு, ஹிந்தி தெரியாது போடான்னு சொல்லி. இவர் இப்படி கம்யூனிட்டி பார்த்துட்டு என்னை இண்டஸ்ட்ரியில ஒதுக்கி வைக்கிறாங்கன்னு சொல்றாங்களே. இவங்க வீட்டுக்கு ஒரு லிரிக்ஸிஸ்ட் போயிருந்தாருங்க. அவர் பேர் பிரேசூடன். இப்போ ரொம்ப ஃபேமஸ் லிரிக்ஸிஸ்ட்டுங்க, உங்க எல்லாத்துக்குமே தெரிஞ்சிருக்கும். அவர் பார்த்தீங்கன்னா ஜெருசலேம் யூனிவர்சிட்டியில் டாக்டரேட் முடிச்சவர். கவிஞானி அவார்டு நிறைய வாங்கியிருக்காரு அவர். அவர் ஏஆர் ரஹ்மான் வீட்டுக்கு போயிருக்காரு பேசுறதுக்காக, பிஸ்னஸ் பேசுறதுக்காக. அவங்க அம்மா அவரை வாசல்லே நிறுத்தி, உங்க நெத்தியில இருக்கிற இந்த குறியெல்லாம் அழிச்சிட்டு எங்க வீட்டுக்குள்ள வாங்கன்னு சொல்லியிருக்காங்க. எனக்கு உங்ககிட்ட தொழிலே வேண்டாயான்னு சொல்லிட்டு அவர் அப்படியே ஏஆர் ரஹ்மானை மீட் பண்ணாம வெளியே வந்துட்டாரு. கம்யூனிட்டி நீங்க தான் சார் பாக்குறீங்க, வேற யாரும் பார்க்க கிடையாது. இப்ப அதான் சொல்லுவாங்க. நான் என்னோட சேனல்ல ஒரு ஸ்டோரி கூட போட்டிருக்கேன், பர்செப்ஷன் சொல்லிட்டு. யார் எப்படியோ அவங்களுக்கு மற்றவங்களை அப்படிதான் பார்க்க தெரியும். கம்யூனிட்டின்னு சாவது நீங்க, ஆனா கடைசியில மற்றவங்க உங்களோட டேலண்ட்டுக்காக உங்களுக்கு இண்டஸ்ட்ரியில் இல்லை, அதுக்காக நீங்க கம்யூனிட்டி ரீசன் சொல்லிட்டு தெரியுறீங்களா? மைனாரிட்டியில ஒரு ரீசன் இல்லை சார். நான் மும்பையில் இருந்திருக்கேன், எனக்கு தெரியும். அங்க லைட் பாய்ல இருந்து பெரிய ப்ரொடியூசர் டைரக்டர் வரைக்கும் இட் இஸ் ஒன்லி கால்டு டீம். அதில் பார்த்தீங்கன்னா எல்லா கம்யூனிட்டிக்காரனும் இருப்பான். அவங்க டேலண்ட் இருக்கா, அவங்களால உள்ள ஒர்க் பண்ண முடியும். டேலண்ட் இல்லையா, யூர் அவுட் ஆஃப் த மார்க்கெட். பாலிவுட் பொறுத்த வரைக்கும் அவ்வளோதான்.
ஆனா எங்கேருந்து சார் நீங்க இந்த மைனாரிட்டி ஒரு ரீசனா கொண்டு வரீங்க? அந்த இண்டஸ்ட்ரியை தெரிஞ்சிட்டோம். 18 படம் ஒர்க் பண்ணீங்களே சார், உங்க சக்சஸ் ஸ்கோர் என்னன்னு தெரியுமா? உங்க சக்சஸ் ஸ்கோர் நீங்க பாக்குறீங்களோ இல்லையோ, இண்டஸ்ட்ரி பார்த்துட்டு இருக்கு சார். 11.1% தான் உங்க ஸ்கோர்னா, வேர் ஆர் யூ? நீங்க வந்து ட்ரெண்டிங்லேயே இல்ல. அதாவது ஒரு டைம்ல இளையராஜா பயங்கர ஹிட்டா இருந்தாரு. அதுக்கப்புறம் இளையராஜாக்கு மேல நீங்க வந்து பெருசா போட்டு கிரியேட்டிவா வந்தனால இளையராஜா தூக்கி சாப்பிட்டு தான் நீங்க வந்தீங்க இண்டஸ்ட்ரியில. இன்னைக்கு அனிருத் எல்லாம் உங்களையும் தூக்கி சாப்பிட்டு இண்டஸ்ட்ரியில முன்னாடி போயிட்டு இருக்காரு நியூஜென், இல்லைங்களா? அப்போ நீங்க இளையராஜா தூக்கி வாயில போடும்போது உங்களுக்கு தப்பா தெரியல. உங்களை விட கிரியேட்டிவா இன்னைக்கு அனிருத் எல்லாம் ஹிட் கொடுக்கும் போது நீங்க மார்க்கெட்ல இல்லாதப்போ உங்களுக்கு தப்பா தெரியுதா? நீங்க பண்ண இன்னொரு பெரிய தப்பு என்ன தெரியுமா? பிபிசி சேனல்ல கொண்டு போய் கொடுத்தது. அவங்க ஒரு ஆன்டி இண்டியன் சேனல் சார். இதுல போய் நீங்க அதை சொல்றதுனால வாட் ஆர் யூ ட்ரைங் டு ப்ரூவ்? இந்தியாவில் உட்காந்துருக்கீங்க, ஒரு ஆன்டி இண்டியன் சேனல்ல போய் நீங்க பேசுறீங்க. அதுவும் இந்த மாதிரி ஒரு கான்ட்ரவர்சி மைனாரிட்டி ஒரு ரீசனா வைக்கிறீங்க. உங்களுக்கு திறமை இல்லை, அதனால நீங்க இண்டஸ்ட்ரியில நிக்கலங்கிறதே உங்களுக்கு தெரியல. இப்ப வந்து மைனாரிட்டி விக்டிம் கார்டு ப்ளே பண்றீங்க. எல்லா பாட்டும் கேட்க முடியாது. ஆனா அன்னைக்கு இளையராஜாவோட 95% ஆஃப் த பாட்டும் இன்னைக்கும் நம்ம கேட்டுட்டு தான் இருக்கோம். அந்த பர்சன்டேஜ்ல பார்த்தா உங்க சாங்ஸ் எல்லாம் எவ்வளவு பர்சன்ட் சார் இருக்கும்? உங்களுக்கு வேணுமா? அனிருத்தை விட கிரியேட்டிவா பண்ணுங்க. கம்மிங் டு த மார்க்கெட். பாலிவுட்ல சார் நீங்க எல்லா இடத்துக்கும் நீங்க போகலாம். ஒருவேளை நீங்க அந்த மைனாரிட்டி கார்டு வச்சு ப்ளே பண்றீங்க இல்லையா, உங்க கம்யூனிட்டியில இருக்கிற தெய்வத்துக்கு மியூசிக் வந்து ஹராம் இல்லைங்களா? ப்ராபப்ளி உங்க தெய்வம் உங்களை தண்டிச்சதா கூட இருக்கலாம். நான் மும்பைல இருந்திருக்கேன், எனக்கு தெரியும். சல்லுபாய் வீட்டுல பாத்தீங்கன்னா வருஷம் வருஷம் கணபதி வருது இல்லையா, அவர் வந்து வீட்டுல கணபதி வைப்பாருங்க. அவர் வந்து கான் ஃபேமிலி ட்ரூ கம்யூனிட்டி பர்சன் அவரு. ஆனா பாத்தீங்கன்னா வருஷம் வருஷம் அவங்க கணபதி வைப்பாங்க. அவங்க கணபதி வைக்கிறது மட்டும் இல்லாம பாலிவுட்ல இருக்கிற அத்தனை பேர்ல இருந்து பப்ளிக் வரைக்கும் அவங்க வீட்டுக்கு போய் கணபதி தர்ஷன் பண்ணிட்டு வரலாம். எல்லா மற்ற கம்யூனிட்டியில பண்ற மாதிரி அதே மாதிரி கணபதியை எடுத்துட்டு போய் கடல்ல விசர்ஜன் வரைக்கும் பண்ணுவாங்க. அவங்க வந்து ட்ரூ கம்யூனிட்டி பீப்புள், உங்களை மாதிரி கன்வெர்ட்டி கிடையாது. ட்ரூ கம்யூனிட்டி பீப்புளை கூட நம்ம வந்து பிலீவ் பண்ணலாம். ஆனா இந்த கன்வெர்டட் கம்யூனிட்டிஸ் இருக்காங்க இல்லையா, they are too dangerousங்கிறது நீங்க தான் இப்ப காமிக்கிறீங்க. you are trying to prove it. so sad sir. ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவை எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்க. என்னன்னு பாத்தீங்கன்னா சோஷியல் லைஃப்ல ரெகக்னைசபிளா இருக்கிறவங்க இந்த மாதிரி செலிபிரிட்டிஸ் எல்லாம் இந்த மாதிரி ஒரு ராங் ஸ்டேட்மெண்ட் கொடுக்கும்போது அது வேற வந்து ஒரு தப்பான அர்த்தத்தை வந்து அவங்க போர்ட்ரே பண்றாங்க. என்ன ட்ரை பண்ண பாக்குறாங்க இவங்க எல்லாம்? அவங்களுக்கு தெரியும் இந்த விக்டிம் கார்டெலாம் வந்து வேலைக்கு ஆகாது, பப்ளிக்கு உண்மை தெரிஞ்சு போச்சு அப்படின்னு இவங்களுக்கு தெரியணும். they are trying to divide us all. நம்ம எல்லாரும் ஒன்னா இருக்கோம், அண்ணன் தம்பி மாதிரி நம்ம எல்லாரும் ஒன்னா இருக்கோம். ஆனா இவங்க நம்மளுக்குள்ள டிவைட் பண்றதுக்காக தான் இவங்க இந்த வேலையெல்லாம் பாக்குறாங்க. இவங்களெல்லாம் நம்ம ஒரு நாளும் என்கரேஜ் பண்ணக்கூடாது. ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவை எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்க. என்னோட சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அடுத்த வீடியோ வரும்போது உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்கா வரும்.